நாட்டை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் நாடாளுமன்ற தேர்தலை துல்லியமாக படம் பிடிக்கும் அடுத்த கட்ட முயற்சியில் களம் இறங்கியிருக்கிறது புதிய தலைமுறை. இதற்காக நமது செய்தியாளர்கள் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பயணம் செய்து அங்குள்ள நிலவரத்தையும் மக்களின் மன ஓட்டத்தையும் படம் பிடித்து வருகின்றனர். முதல் கட்டமாக நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு நமது செய்தியாளர்கள் ஹசப் மற்றும் பொன் மகாலிங்கம் ஆகியோர் சென்றிருக்கின்றனர். அவர்கள் அங்கிருந்து தரக்கூடிய நேரடி தகவல்களை நேற்று முதல் பார்த்து வருகிறோம். நேற்று சிக்கிம் மாநிலத்தில் அரசியல் கள நிலவரத்தை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது நாகாலாந்து. நாட்டின் நாடியை துல்லியமாக கணிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக நமது செய்தியாளர் பொன் மகாலிங்கம் பயணம் செய்திருக்கும் மாநிலம் நாட்டின் வடகிழக்கு எல்லையில் உள்ள நாகாலாந்து. மாநிலத்தின் தலைநகர பகுதி மட்டுமல்லாமல் அடித்தட்டு மக்கள் வசிக்கும் கிராம பகுதிகளுக்கும் வர்த்தக பகுதிகளுக்கும் அவர் சென்றிருக்கிறார். மக்களோடு மக்களாக பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து அவர்களின் வாழ்க்கை முறையையும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் நேரடியாக அறிந்துள்ளார். எளியவர்கள் முதல் மாநிலத்தின் முதல்வர் வரை அனைத்து தரப்பினரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். கள நிலவரத்தை அறிந்து கொள்ளும் வகையில் நாகாலாந்து மாநிலத்தின் மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் உள்ளிட்ட பலரிடமும் கலந்துரையாடியிருக்கிறார். கடைக்கோடியில் இருக்கும் நாகாலாந்து மாநிலம் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? நாகாலாந்து மாநில அரசியலில் ஆயுத குழுக்களின் பங்கு என்ன? நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய அவர்களது பார்வை என்ன? மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்பன போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களையும் நாகாலாந்திலிருந்து இன்று நமக்கு நேரடியாக தருகிறார் பொன் மகாலிங்கம். நாட்டின் வடகிழக்கு எல்லையில் அமைந்திருக்கும் நாகாலாந்து மாநிலத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை முதலில் பார்த்து விடுவோம். கடல் மட்டத்திலிருந்து 1444 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் நாகாலாந்து மியான்மர் நாட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இந்த மாநிலத்தின் தலைநகரம் கோஹிமா, மிகப்பெரிய நகரம் தீமாப்பூர். இந்த மாநிலம் 1963ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக கொண்ட நாகாலாந்து 16,527 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. மக்கள் தொகை சுமார் 20 லட்சம். வண்ணமயமான ஆடைகள் தயாரிப்பு இந்த மாநிலத்தின் சிறப்புகளுள் ஒன்று. இதனால் மேற்கிந்தியாவின் வண்ண ஆடை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது நாகாலாந்து. இது தவிர இந்த மாநிலத்தின் கலை வடிவங்களான ஆடல், பாடல், கூத்து ஆகியவையும் தனித்தன்மை கொண்டவை. நாகாலாந்தில் 16 வகையான பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். உடை, மொழி மற்றும் நாகரீகம் ஆகியவற்றின் அடிப்படையில் இவர்கள் இந்தியாவின் மற்ற பகுதியில் வாழும் மக்களை விட முற்றிலுமாக வேறுபட்டிருக்கிறார்கள். நாங்கள் தீமாப்பூர் ரயில் நிலையத்தில் வந்திறங்கும் பொழுது சில நாகாலாந்தை சார்ந்த பழங்குடி மக்கள் இவர்கள் இந்தியாவிலிருந்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் நாட்டின் பிற பகுதி மக்களிடமிருந்து முற்றிலுமாக விலகியிருக்கிறார்கள், வேறுபட்டிருக்கிறார்கள். நாகாலாந்தில் விவசாயம்தான் முக்கிய தொழில். அரிசி, மக்காச்சோளம், தானிய வகைகள், புகையிலை, கரும்பு, உருளை ஆகியவை முக்கிய பயிர்கள். 90% விவசாயம் சார்ந்த தொழிலை மேற்கொண்டுள்ளனர். உலகத்திலேயே அதிக அளவிலான பருந்துகள் வசிக்கும் மாநிலம் நாகாலாந்து என்று பன்னாட்டு அமைப்புகள் அறிவித்துள்ளன. இந்தியாவிலேயே அதிக விகிதத்தில் கிறிஸ்தவர்கள் வசிப்பதும் நாகாலாந்தில்தான். ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 90% பேர் கிறிஸ்தவர்கள். தலைநகரமாக இருக்கும் கோஹிமாவை உள்ளடக்கிய மாவட்டத்தில்தான் ஆசியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான இயேசு சிலைகள் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நிர்வாக ரீதியில் நாகாலாந்து மாநிலம் 12 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 60 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் உள்ளன.
தற்போதைய முதலமைச்சர் நெஃப்யூ ரியோ 2003 அந்த பதவியில் இருக்கிறார். தொடர்ந்த 3 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறார். இவரது நாகா மக்கள் முன்னணி கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்துள்ளது. சட்டமன்றத்தில் மொத்தமுள்ள 60 எம்எல்ஏக்களில் 35 பேர் நாகா மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர்கள். 18 பேர் காங்கிரஸ் கட்சியையும் 7 பேர் பிற கட்சிகளையும் சார்ந்தவர்கள். இங்குள்ள ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நாகா மக்கள் முன்னணியைச் சேர்ந்த சிஎம் சாங் எம்பியாக உள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வந்தது தனிநாடு முழக்கம். தற்போது இந்த பிரச்சினை பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகள் இன்னும் ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன. பச்சை போர்வை போர்த்தியது போல் பறந்து விரிந்து கிடக்கும் நாகாலாந்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஆயுத குழுக்களின் ஆட்சிதான் நடக்கிறது. மத்திய உள்துறை கணக்கீட்டின்படி நாகா மக்கள் விடுதலை குழு, ஐஎம் குழு என 80க்கும் மேற்பட்ட ஆயுத குழுக்கள் நாகாலாந்து மாநிலத்தில் செயல்பட்டு வருகின்றன. சுய நிர்ணய கொள்கையை முன்னிறுத்துவதோடு மக்கள் நலனுக்காக அரசுகளை எதிர்த்து தொடர்ந்து போராடி வருவதாகவும் ஆயுத குழுவினர் தெரிவிக்கின்றனர். They have been proclaiming, and they are still proclaiming that they will leave and they will stand for the Nagas. So there is also a peace process. But the question of how far can it extend, or how they can have a negotiation, I think there should be a sincerity with the government of India also. தொடக்கத்தில் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து நேர்மையான வழியில் போராடிய இந்த ஆயுத குழுக்கள் தற்போது துப்பாக்கியை காட்டி மக்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலாக செயல்பட்டு வருவதாக நாகாலாந்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கே சீமா கூறுகிறார். Taxation being the basis in their operation priorities and sovereignty is nowhere visible. And the people have been ultimately fed up with the whole situations of tax collections going on so much. So now it is the people who are saying, no, you better form one group and we will pay one tax. ஆயுத குழுக்களின் செயல்பாடுகள் மோசமானதாக இருந்தாலும் அவர்கள் பல நேரங்களில் தங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக சொல்கிறார்கள் தீமாப்பூர் என்ற பகுதியில் வாழும் தமிழர்கள். வீடு ஃபேமிலி இருக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க 350 ரூபா கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் இது பண்ணி 150 ரூபா ஆக்கியிருக்காங்க. கொடுத்தாலும் நமக்கு பாதுகாப்பு. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வீட்டிலேருந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோன்னா நம்ம வீட்டில் கொள்ளடிச்சிருக்காங்க. இங்கே நான் சமயத்தில் மறந்து போய் பூட்டாமலே ஊருக்கு போயிட்டு 2 மாதம் கழிச்சு வந்தோன்னா என் வீடு பாதுகாப்பாக இருக்கும். இருப்பினும் கட்டாயமாக பண வசூல் செய்வது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் ஆயுத குழுக்களின் மீது வைக்கப்படுகின்றன. ஆயுத குழுக்களிடையே அடிக்கடி நடக்கும் மோதலும் மக்கள் மத்தியில் அவர்கள் மீது வெறுப்பு உண்டாக காரணமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கத்திற்கும் நாகாலாந்தில் இயங்கி வரும் ஆயுத குழுக்களுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைபெற்று 19 வருட காலம் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த ஆயுத குழுக்களுடைய ஆதிக்கமே இந்த மாநிலத்தில் இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. புதிய தலைமுறைக்காக நாகாலாந்து தலைநகர் கோகிமாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் மதன் மற்றும் உதவியாளர் தினேஷுடன் மகாலிங்க பொன்னுசாமி. நாகாலாந்து மாநிலத்தில் பெரும்பான்மை மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த மாநிலத்தில் நாகா மக்கள் முன்னணி பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. இந்த மனநிலைக்கு என்ன காரணம்? இனி பார்ப்போம். ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்ட நாகாலாந்தில் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள்தான் அதிகம். ஆனால் மத இன வேறுபாடுகளை கடந்தே நாகாலாந்து மக்கள் வாக்களிப்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. நாகா மக்கள் முன்னணி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இந்த மாநிலத்தில் அதிக ஆதரவு இருப்பதாக பரவலாக பேசப்படுகிறது. We have no elections fought on any issues as such, but usually comes to the party point of view. And this time round, the MP election, it is perceived and concluded that since the NPF Dan-ruled government is in majority, definitely the NPF candidate will be the winner. தமிழகத்துடன் ஒப்பிடுகையில் தரமான சாலைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நாகாலாந்தில் இல்லை என்று சொல்லும் பலர் அரசியல் கட்சிகள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டும் என்கின்றனர்.
டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் ரொம்ப புவராக தான் இருக்குது. அவ்வளோ நம்ம ஊரை மாதிரி வளர்ச்சியெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான். நம்ம ஊரில் ஒரு வில்லேஜில் உள்ள செட்டப்பு இங்கே ஒரு சிட்டியில் கிடையாது. ரொம்ப அது மாதிரி நீட்னஸ் கிடையாது, க்ளீனிங்னஸ் கிடையாது, ஒரு மெயின்டெனன்ஸே கிடையாது, புவரான மெயின்டெனன்ஸு. அந்த மாதிரி தான் இங்கே வளர்ச்சி இருக்குது. அரசுகளை எதிர்த்தாலும் தேர்தலை புறக்கணிக்கும்படி மக்களிடம் ஆயுத குழுக்கள் சொல்வதில்லை என்பது நாகாலாந்தில் ஜனநாயகம் வாழ காரணமாக இருக்கிறது. மக்கள் மத்தியில் ஏகோபித்த செல்வாக்கு, 3 முறை தொடர்ந்து முதல்வர். ஆனாலும் மாநிலத்தை விட்டு நாடாளுமன்றத்திற்கு செல்ல முயற்சிப்பது ஏன்? நாகாலாந்து மாநில முதலமைச்சர் ரியோ நமது செய்தியாளர் போஹன் மகாலிங்கத்தோடு வெளிப்படையாக பகிர்ந்து கொண்ட தகவல்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். இது நாட்டின் நாடி கணிப்பு.